வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புடலங்காயும் கடலைப்பருப்பும் போட்ட துவட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கூட மஞ்சள் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின உடனே தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கடுகு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீரி சேர்க்காம அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காயை லேசாக தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கணும்னா கலர் நல்லா இருக்கும். காய் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 4-5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பெரிய சில்லாக இருந்தனால நான் ஒரு சில்லு எடுத்திருக்கேன். அது கூடவே 4-5 மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா விப்பர் பிளேண்டில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புடலங்காயை ஒரு 2-3 நிமிஷமாக நம்ம மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். அது காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா காய் எல்லாமே சேர்ந்து வெந்திருக்கும். ஆனால் இந்த இதுலேயே நம்ம இறக்கி வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷமாவது அந்த எண்ணெயோடைய அந்த காய் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுட சுட ரசம் சாதத்தோட இந்த புடலங்காய் கடலைப்பருப்பு துவட்டல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.